ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம வெள்ளை சிக்கன் குருமா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு உண்டான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பற்ற வச்சுங்க, ஒரு அகலமான நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 3 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் இதில் போட்டுக்கலாங்க. அடுத்து 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க, இதையும் போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க, அதை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அடுத்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதையும் நல்லா கலந்து விடுங்க. கிட்ட வெள்ளை பெப்பர் பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு தான் இருந்துச்சுங்க, அதனால் போட்டிருக்கேன். இதில் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி ரொம்ப தேவையில்லை. அடுத்துங்க 1 கப்பு தயிர் போட்டுக்கலாங்க. தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். வெள்ளை குருமாவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெள்ளை குருமாவுக்கு மஞ்சத்தூள் போடக்கூடாது. சிக்கன் கழுவும்போது கூட நீங்கள் லெமனு கல்லுப்பு போட்டு கூட கழுவிக்கலாம், மஞ்சத்தூள் போட வேண்டாம். 10 பச்சை மிளகா, 10 பாதாம், முந்திரி ஒரு 10, 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், 1/2 முடி தேங்காய். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயேங்க 1 ஸ்பூன் தயிரும் போட்டுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாலாம் வதங்கிங்க சுண்டி வருதுங்க. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி கழுவுனா தண்ணியும் நம்ம இதுலேயே ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. மசாலா தண்ணி எல்லாம் ஊற்றிங்க, இந்த அளவுக்கு திட்டமாக இருக்கட்டும்ங்க. இது நல்லா இப்போ 20 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோங்க. பச்சை வாசனை போகணும். சிக்கன் வெள்ளை குருமாங்க, பாருங்கள் நல்லா கொதித்து கொதியெல்லாம் அடங்கிடுச்சிங்க. வாங்க இப்போ வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சுங்க. உருளைக்கிழங்கும் அப்படியே நைஸாக வெந்துருச்சுங்க. இதில் இப்போது பொடியே நறுக்குனா கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஒரு தாட்டி கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கனு உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து பாருங்கள், செம்ம அட்டகாசமான வெள்ளை சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சிக்கன் வெள்ளை குருமாவை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பவுலில் மாற்றிக்கலாங்க. குழம்பு அப்படியே கொதிக்குதுங்க. வாங்க, நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், தக்காளி ரசங்க, சிக்கன் வெள்ளை குருமா அப்படியே எடுத்துங்க சாதத்தில் போட்டுக்கலாம். சுட சுட சாதங்க, சிக்கன் வெள்ளை குருமாங்க, ரெண்டுத்தையும் நல்லா பிணைஞ்சிங்க அப்படியே எடுத்துங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் வெள்ளை குருமா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.